சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. ஸோ நம்ம அடுத்த ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போறோம் இந்த 2026 2027 ஏன்னா நம்ம உடனடியாக செய்யற வேலையில நம்ம ஹையரிங்கும் வேலைக்கு எடுக்கிறதும் 15,000 பிளஸ் அந்த 5,000 கேங்மேன் 20,000 பேர் எடுக்கிறோம். அதற்கடுத்து இந்த பழைய சப்ஸ்டேஷன்ஸையும் நம்ம புதுப்பிக்கும் பணிகளையும் நம்ம உடனடியாக துவக்க போறோம். அது இல்லாமல் இந்த வருஷம் 2026-27 ஆண்டுகளுக்குள்ள நம்ம என்னென்ன வேலைகளை துவக்க போறோம்னு பாத்தீங்கன்னா 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக இதான் அன்னைக்கு முதல்வர் அறிவிச்சதுல இந்த 15,000 கோடி செலவுல 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக துவக்க போறோம். அதுக்கு லேண்ட் அக்யூசிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உடனடியாக துவக்கும் பணிகள் தான் இப்போ உடனே இருக்கு. அதே நேரத்தில் EHP சப்ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 1056. அதுக்கப்புறம் கடைசியில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். 60,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த வருஷம் ப்ரொக்யூர் பண்ண போறோம். மீட்டர்ஸ் 21,70,000 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து 21,512 கோடிக்கு இந்த வருஷம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைசேஷனுக்காக நம்ம செய்ய போற வேலைகள் இந்த ஆண்டு மட்டும். அடுத்த 4 ஆண்டுகள் என்ன செய்ய போறோம்னு இதுல பார்த்தோம். ஸோ அடுத்த 4 ஆண்டுகளில் 238 சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம புதிதாக மேலும் உருவாக்க போறோம். இது இல்லாமல் அடுத்த 4 ஆண்டுகளில் புதிதாக உருவாக்க போறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு இதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா இதை பண்ணாதான் நம்ம அடுத்து வர்ற நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸை நம்மளுடைய கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ நீங்க 4,47,000 டிரான்ஸ்ஃபார்மர் இப்பயே 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட 25,000 பழசு. ஸோ நம்ம முடிவடையும் படத்தில் 1,00,000 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதனால 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸையாவது நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். அடுத்த ஸ்லைட் போகும். ஸோ நம்ம ப்ரொபோஸ்ட் சப்ஸ்டேஷன்ஸ் எங்கெங்க பண்ணிட்டு இருக்கோம், இப்போ எங்கெங்க பிளான் பண்ணி இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல அதோடைய ஸ்பிளிட் எங்கெங்க நம்ம ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண போற ப்ரொபோஸ்ட் சப்ஸ்டேஷன்ஸ் இந்த ஆண்டு தூங்க போற சப்ஸ்டேஷன்ஸோடைய ஸ்பிளிட் அப்ப 231 போலாம். அதான் 2027 அடுத்த 4 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு சப்ஸ்டேஷன் பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்பிளிட் அப், அதாவது சென்னை அந்த ரீஜன் வைஸ் நம்ம ஸ்பிளிட் அப் இதுல இடமெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்ட் எல்லாம் நம்ம லோன் டைப் தான் பண்றோம். லோன் டைப்ல இதை எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானிங் மொத்தம் அடுத்த 5 ஆண்டுகள்ல 469 சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கும் பணிகளை நம்ம இப்போதைக்கு திட்டமிட்டு இருக்கோம். தேவைக்கேற்ப அதிகரிக்கணும்னாலும் அப்ப தேவைக்கேற்ப அறிவிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அட்லீஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம பிளான் பண்றது நம்ம 469 சப்ஸ்டேஷன் இப்போதைக்கு பிளான் பண்ணிருக்கோம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆன்கோயிங் நம்ம தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஹைட்ரல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பல ஆண்டுகளாக 10-15 ஆண்டுகளாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது எப்போ முடிக்கணும், எந்த காலாண்டு, எவ்வளவு திட்டமிடல், ஏன்னா ஒவ்வொரு அரசும் மாறி மாறி வந்த காரணத்தினால் இந்த 5 வருஷம் அந்த 5 வருஷம் மாத்தி மாத்தி வந்த காரணத்தினால் ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதோடைய கண்டினியூட்டி இல்லாம போன விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க எண்ணூர்ல பாத்தீங்கன்னா 2013 ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் சுமார் 9,799 கோடியில் திட்டமிடப்பட்டு ஆரம்பிக்க இப்போ டோட்டல் காஸ்ட் இப்போ அடிஷ்னலா 7,252 கோடி தேவைப்படுது அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு. ஸோ அதற்கான பணியும் இப்போ விரைவாக முதல்வர் அன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு விரைவாக முடிக்கும் பணிகளை துவக்கிட்டு இருக்கோம். அதே தான் உடன்குடிக்கும் இப்போ அடிஷ்னலா 818 கோடி தேவைப்படுது. அதுவும் 2013 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த 2 நம்ம ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ETPS நம்ம இங்க தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு 2012 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் திட்டமிடப்பட்ட போது 6,380 கோடியில் திட்டமிடப்பட்டு அதுல 2,871 கோடி செலவுகள் செஞ்சு கடந்த 2 வருஷமா அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஃபீசிபிலிட்டி இல்லை, என்ன ப்ராப்ளம் தெரியல, அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இது வரைக்கும் அதுல செலவு செஞ்சது மட்டும் 2,871 கோடி செலவு செய்து அப்படியே கிடப்பில் விட்டு விட்டார்கள். ஸோ அதை நம்ம எக்ஸ்பர்ட்டை வச்சு அசஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு பார்க்கிறோம். அதுக்கடுத்து இந்த உப்பூர் நம்ம பேச வேண்டிய விஷயம். உப்பூரும் அதே மாதிரி தான் 2010 அந்த திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது. 12,778 கோடி செலவில் திட்டமிடப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா 5,920 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக 2021 அது ஸ்டாப் இல்ல, தப்பா இருக்கு. அது 2021 அது கிடப்பு, அதுல இருந்து அப்படியே கிடப்புல கிடக்கு அந்த உப்பூர் பிளான்ட். 5 ஆண்டுகளாக எந்த வேலையும் செய்யல, 5 ஆண்டுகள் அப்படியே கிடப்புல இருக்கு. ஸோ இதையும் முதல்வர் அசஸ் பண்ணி அன்னைக்கு ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு உடனடியாக இதையும் முடிக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணியாச்சு மக்களோட வரி பணத்தை எடுத்து. அந்த உப்பூருக்குலாம் கேட்ட வரைக்கும் அதுக்கு வாங்கின கடனும் செலுத்தப்பட்டு விட்டுச்சான்.
வாங்கின கடனையும் செலுத்தியாச்சு, ஆனால் அது அனைத்தும் அப்படியே கிடப்பில் போட்டு ஒரு ஓரமாக போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு வாங்கின கடந்த 5 ஆண்டுகள் இவங்க வாங்கின கடன், இவங்க இன்க்ரீஸ் பண்ண ரெவன்யூ, இது எதுலையும் இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்களா? இல்லை. அடுத்து போங்க. ஸோ கடந்த இதில் ஹைடல் ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன இப்போ பம்ப் ஸ்டோரேஜ்லாம் நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா பீக் ஹவர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறது. அதுவும் வந்து 2016-21 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த குந்தா ப்ராஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் திட்டமிடப்பட்டு எவ்வளோ அடிஷ்னல் ரெவன்யூ இப்போ தேவைப்படுது இப்போ இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கும். ஸோ இதெல்லாம் விரைவாக இந்த ஆட்சி காலத்தில் முதல்வரும் உத்தரவிட்டிருக்கிறார். சீக்கிரமாக முடிச்சு நம்ம துவக்கும் பணிகளில் இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் விரைவாக ஆய்வு செய்து அடுத்தடுத்த கட்டத்தில் சீக்கிரமாக முடிக்கிற வேலையில் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். அடுத்தது போங்க. ஸோ இதில் ப்ரீவியஸில் இருக்கும். ஸோ இந்த 2லையும் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக எந்த புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கல. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது ஹைட்ரல் தெர்மல் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா, இனிஷியேட் பண்ணிருக்காங்களா? எதுவும் புதிதாக ஆரம்பிக்கப்படவில்லை. எதுவும் புது அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. எல்லாம் ஐடென்டிஃபைடோட இருக்கு. பிஓ ரிலீஸ் பண்ணிருக்கு. எந்த இதுவும் புதிதாக துவங்கப்படல. அடுத்தது போலாம். ஸோ நம்ம கடந்த 4 வாரத்தில் என்னென்ன, அதாவது எம்ப்ளாயி ரிலேட்டட்ல எவ்வளவு பேர் ஹையர் பண்றதுக்கான நம்ம வேலைகளை துவங்கி இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம வந்து எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக துவங்க இருக்கிறோம், அதே நேரத்தில் எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க இருக்கிறோம், எவ்வளவு புதிதாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்ல வாங்க இருக்கு, அனைத்து திட்டமிடலும் செஞ்சு அதற்கான வேலைகள் துவங்கப்பட்டு விட்டுச்சு. அது இல்லாமல் நம்ம இங்க ப்ராசஸ் ஓரியன்டா எவ்வளவு சேஞ்சஸ் நம்ம பண்ணிருக்கோம் நம்ம பாக்குறோம். அதாவது நிறைய அவுட்டேஜஸ் சொல்றாங்க, டெய்லி இவ்வளவு அவுட்டேஜஸ் போகுதுன்னு. ஸோ அந்த அவுட்டேஜஸ் மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ள வேணும், எவ்வளவு அவுட்டேஜஸ் ஒவ்வொரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதற்காக கடந்த 1 வாரமாக டெய்லி டேஷ்போர்டு எவ்வளவு அவுட்டேஜஸ், அதாவது எந்தெந்த இடத்துல பவர் ஃபெயிலியர் ஆகுது, எவ்வளவு அவுட்டேஜஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுல எவ்வளவு நேரத்தில் அதை ரெக்கவர் பண்றாங்க, எந்தெந்த இடத்துல அவுட்டேஜஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். இதுவரை நான் பார்த்தவரை 52 55 இடங்கள் அதிகமாக அவுட்டேஜஸ் தமிழ்நாடு முழுவதும். அது எவ்வளவு நேரத்தில் ரெக்கவர் பண்றதும் சேர்த்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். அது ஒரு புது இனிஷியேட்டிவ். அதுக்கடுத்து கிரீன் ரெனியூவபிள் எனர்ஜியில் இந்த சோலார், விண்ட் மில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் இது முன்னாடி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். பார்ட்டி ஃபண்ட் ரொம்ப கோவம் வந்தது நிறைய பேருக்கு. ஸோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் இது வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்த எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும் பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்பவும் பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துட்டு ஏதாவது கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லலாம். அவர்களுக்கு தேவையான அந்த பார்ட்டி ஃபண்ட் யார்கிட்ட கொடுத்தாங்களோ அதை வாங்கி நாங்கள் திரும்ப கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஸோ அந்த பார்ட்டி ஃபண்டை கொடுத்துட்டு அதுல பெரிய சிக்கல் இருந்த துறை வந்து அந்த கிரீன் எனர்ஜியில் சோலார்ல. ஸோ அதுல 1 மெகாவாட்டுக்கு இதுவரை ஒரு பெரிய அளவில் 20-25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் இது வரைக்கும் அப்ளிகேஷன் உள்ள போயிருக்கு. அப்புறம் கமிஷனிங், அந்த இடம் உங்களுக்கு ஏறது வர்றது எல்லாமே சேர்த்து தான் அந்த கிரீன் எனர்ஜியில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை டிரான்ஸ்பரண்டா ஆக்கும் முயற்சியாக நம்ம வந்து அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். முதல் கட்டமாக நம்ம என்ன போறோம்னா பேட்டரி ஸ்டோர்டு போறோம். இனி வர்ற காலங்களில் முதல் கட்டமாக விரைவில் முதலுடைய ஒப்புதல் பேர்ல இது லான்ச் செய்யப்படும். முதல் கட்டமா பேட்டரி ஸ்டோர் தான் போறோம். ஏன்னா லோட் ஃப்ளோ ஸ்டடி இல்லாமல் இவர்கள் சரியாக திட்டமிடாமல் எல்லா இடத்துலயும் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க, சோலாருக்கும் விண்டுக்கும். ஸோ அதனால நிறைய இடத்துல ஹை வோல்டேஜ் நிறைய இருக்கு. அது எவ்வளவு வருது, எவ்வளவு லோடு இருக்கு, எவ்வளவு இல்லைன்னு தெரியல, ரியல் டைம் டேட்டாவே இல்லை. ஸோ அதற்கான முழு அளவில் லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணும் பணிகள் கடந்த 3 வாரங்களாக நடந்துட்டு வருது. ஸோ அதை செய்யாமல் நம்ம வந்து புதிதாக அப்ளிகேஷன் துவங்க முடியாது. அதனால பேட்டரி ஸ்டோர்டு மட்டும்தான் அடுத்த வர ஒரு சில நாட்களில் நம்ம அனைத்தும் முடிஞ்சு இப்போ அதுக்கான பாலிசி டிஃபைனிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.